முருகாச்சரணம். தினம் ஒரு திருத்தலம். வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள முருகனின் திருத்தலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் கோயில் பழனி ஆண்டவர் திருக்கோயிலாகும். இந்த பழனி ஆண்டவர் திருக்கோயில் கோயம்புத்தூரில் ஒண்டிப்புத்தூருக்கும் சூலூருக்கும் இடையே ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது. 50 படிகள் ஏறினால் இந்த கோயிலை அடையலாம். இங்கு மூலவர் பழனியில் இருப்பது போலவே இருப்பதால் இக்கோயில் கோவை பழனி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் மிகவும் நன்றாக பராமரிக்கப்பட்டு சுத்தமாகவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் உள்ளது. அருள்மிகு பழனியாண்டவர் திருக்கோயில் என்ற பெயரிலேயே கோவை ராமநாதபுரத்திலும் அமைந்துள்ளது ஒரு கோயில். இந்த கோயில் அங்காளத்தேவர் லேஅவுட் 80 அடி ரோட், ராமநாதபுரம், கோவை என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் காண இருக்கும் கோயில் குருடிமலை பாலமுருகன் கோயில். இந்த குருடிமலை பாலமுருகன் கோயில் ஒரு வனப்பகுதியில் அமைந்துள்ளது. மிகவும் அழகான கோயில். ஸ்ரீ பாலமுருகன் கோயில் என்றும் இதை அழைக்கிறார்கள். கோயில் தடாகம் RF தமிழ்நாடு என்ற முகவரியில் இருக்கிறது. இக்கோயில் மண்கரை ரயில் நிலையத்திலிருந்து 1.9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சாலை வழி சென்றால் வீரபாண்டிபுத்தூரிலிருந்து வலதுபுறமாக திரும்ப வேண்டும். அடுத்து நாம் காண இருக்கும் கோயில் சொர்ணமலை முருகன் கோயில் காலாம்பாளையம். அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டத்தில் காலாம்பாளையத்தில் இந்த சொர்ண வேலாயுத மலையில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில். இக்கோயில் சுமார் 850 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. 393 படிகள் ஏறினால் கோயிலை அடையலாம். வாகனங்கள் மேலே சென்று வரவும் வசதி இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள நான் கண்ட கடைசி கோயிலாக வால்பாறை முருகன் கோயில். இந்த வால்பாறை நகரின் மத்தியில் இந்த கோயில் அமைந்துள்ளது. கோயிலுக்கு உள்ளே அமைந்துள்ள அந்த ஓவியங்கள், அந்த வளாகங்கள் பார்க்க மிகவும் அழகாக அமைந்துள்ளது. வால்பாறைக்கு சுற்றுலா செல்பவர்களெல்லாம் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய இடம். இத்துடன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள முருகனின் திருத்தல காட்சிகள் முடிவடைகிறது. நாம் மறுபடியும் திருப்பூரில் உள்ள முருகனின் திருத்தலங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.